வணக்கம் நண்பர்களே. இன்று தேசிய மற்றும் தமிழ்நாட்டில் கவனம் பெற்ற முக்கிய செய்திகளை விரைவாக பார்ப்போம். பிரதமர் மோடியின் ஆஸ்திரேலியா பயணம். பிரதமர் நரேந்திர மோடியின் 3 நாள் ஆஸ்திரேலியா பயணம் நிறைவடைந்துள்ளது. ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனீசுடன் நடைபெற்ற சந்திப்பில் வர்த்தகம், தொழில்நுட்பம், முக்கிய கனிம வளங்கள், இந்தோ பசிபிக் பாதுகாப்பு ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல முக்கிய அம்சங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்றது. மேலும் இந்தியாவின் அணுசக்தி தேவைகளுக்காக யுரேனியம் வழங்குவது தொடர்பான ஒத்துழைப்பும் பேசப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முதல்வர் விஜயின் கரூர் பயணம். தமிழக முதல்வர் சி. ஜோசப் விஜய் இன்று கரூர் செல்கிறார். சமீபத்தில் நடைபெற்ற டிவிகே பொதுக்கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறுவதுடன் அவர்களுக்கான நிவாரண உதவிகள் மற்றும் அரசு பணி நியமன ஆணைகளையும் வழங்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மகிந்திரா வாகனங்கள் விலை உயர்வு. இன்று முதல் மகிந்திரா நிறுவனத்தின் எஸ்யூவி வாகனங்களின் விலை சராசரியாக 2.7%, வர்த்தக வாகனங்களின் விலை 2% உயர்ந்துள்ளது. மூலப்பொருட்களின் விலை உயர்வே இதற்கான முக்கிய காரணமாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. கனமழை எச்சரிக்கை. இந்திய வானிலை ஆய்வு மையம் 18 மாநிலங்களுக்கு இடியுடன் கூடிய கனமழை எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் குறிப்பாக கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் பொதுமக்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்த்து பாதுகாப்பாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மின்தடை அறிவிப்பு. பராமரிப்பு பணிகள் காரணமாக ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் இன்று திட்டமிட்ட மின்தடை அமலில் உள்ளது. பொதுமக்கள் மற்றும் வணிக நிறுவனங்கள் அதற்கேற்ப முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மின்வாரியம் கேட்டுக்கொண்டுள்ளது. இதுபோன்ற உடனடி செய்திகள் மற்றும் தமிழ்நாடு அப்டேட்களுக்கு அறிவு பாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் அழுத்த மறக்காதீர்கள்.